ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரவாவும் பாலும் வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு ரவாவை வதக்கி எடுத்துக்கலாம். ரவா வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரவா வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும். இது தண்ணியாக இருக்குனால வெளியில் எடுத்து வச்சதுனால ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ரவாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதனால இப்போ நான் 1 கப்பு ரவா எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம வதக்கிடலாம். நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ ரவா நல்லா சூடு ஏறிடுச்சு, இது போதும். இதுலேயே வந்து நம்ம 1 கப்பு ரவா எடுத்துருக்கேன். இதால் 1 கப்பு ரவா எடுத்தோமா, இதால் 3 கப்பு பால் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா 2 கப்பு பால் சேர்த்துக்கிட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 கப்புமே பால் தான் சேர்த்துக்க போகிறேன். பாலே செய்யல ஸ்வீட் நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தி தானே, அதனால் பாலே நம்ம செஞ்சுக்கலாம். 3 கப்பு பால் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்குவோம். ரவா வறுத்துட்டு அதே பால் ஊற்றி நம்ம விடாமல் கிண்டி கொடுத்தோம்னா தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம ஜீனி ஒரு 1/2 கப்பு ஜீனி, நம்ம எதில் அளந்து போட்டோமோ ரவா அதில் 1/2 கப்பு ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. பத்தனா கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலரி பண்ணணும், ஏன்னா இந்த சமயத்தில் கட்டி பிடிக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுருக்கோம். கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து குங்குமப்பூ தான் 2 குங்குமப்பூ போட்டுக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, நான் வந்து மஞ்சள் கலர் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு பிற்பாடு நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த இதுதான் எடுத்துருக்கேன், லிக்விடாக இருக்குன்ட்டு அதை எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க. இப்போ நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்படி வந்ததுக்கு பிற்பாடு இந்த பக்கத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கேசரினா நிறையா நெய் ஊற்றுங்க. ஏன்னா கேசரிக்கு தண்ணி ஊற்றிங்க, இதுக்கு பால் தான் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இது வேறு டேஸ்ட்டு, அது வேறு டேஸ்ட்டு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஒரு 3 ஸ்பூன்லாம் ஊற்றிருக்கேன், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இது வெறும் நம்ம பாலில் சேர்த்தனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கு பிற்பாடு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம இறக்கி ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி அதில் கட் பண்ணி தான் நான் சாப்பிட போகிறேன். சும்மாவும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பிளேட்ல நம்ம இதை மாற்றிக்குவோம். பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி கொடுத்தோம்னா நல்லா அந்த பக்கம் பின்பக்கம் நெய்யை தடவிட்டு இப்படி அமுக்கிட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்தியில் நெய்யை தடவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த கட்டமாக வேணுமா கிராஸாக வேணுமா அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்து சூப்பராகவே நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது சூப்பராகவே அருமையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், நல்லா இருக்குது. இது வந்து வெறும் பாலும் ரவா வந்தாலும் நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பால் கோவா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. பாய்.